ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆடி மாதம் போயிட்டுருக்கு. ஆடி மாதம்னாலே எல்லா நாளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் தான். அதுவும் ஆடி வெள்ளினா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். சில பேர் வீட்டில் சில வழக்கங்கள் இருக்கும். எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளிக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வெள்ளி கொழக்கட்டை செய்வோம். 3வது வெள்ளியோ இல்லை 5வது வெள்ளியோ. அந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் அரிசியை இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டோம். பச்சரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியை விரித்து நம்ம வடிகட்டின அரிசியை அதில் போட்டு வெயிலில் வைக்காமல் ஃபேன் காற்றுலேயே காய வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கொழக்கட்டையில் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்காக தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது 3த்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாண்லி ஏற்கனவே நெய் இருந்த வாண்லி தான். அதனால் இதுலேயே ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டுட்டோம். தேங்காவை நம்ம எடுத்து வச்ச தேங்காய் முழுசாக போட வேண்டாம், கொஞ்சம் பாக்கி வச்சுட்டே போடலாம். போட்டுட்டு வெல்லத்தெல்லாம் நம்ம எடுத்து வச்ச அளவு போட்டுடலாம். ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏன் முழு தேங்காவையும் போட வேண்டாம்னா, இப்போ வெல்லத்தோடு கரையும் போது சில சமயம் நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் நீர்க்க வர மாதிரி ஆகிடும் பூர்ணம். அப்போ முதல்ல வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காவோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க தேங்காவும் போட்டோன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான். இப்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், பிடிக்காமல் இருக்கும் அடியில். நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்லமும் தேங்காவும் சேர்ந்து வரும். வெல்லம் தூசி இல்லாத வெல்லம் தான், அதனால் டேரெக்டாக வெல்லத்தை நல்லா உடச்சி இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலரணும். வெல்லம் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி அது இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், இப்போ மீதி இருக்க தேங்காவையும் சேர்த்துட்டோம். இது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா சேர்ந்தா மாதிரியும் இருக்கும், உதிராகவும் இருக்கும். ரொம்ப தளர இருக்காது. அதனால் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ இது நல்லா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி அந்த தேங்காவோட மிக்ஸ் ஆகணும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா உதிராகவும் இருக்குது. கொழக்கட்டையில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம், மேல் மாவு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவுலேருந்து 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கோம். முதல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் வாண்லிலையோ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளருங்கிறது நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும், பாத்திரத்துலேயும் ஒட்டாது, நமக்கு கையிலையும் நல்லா பிசைய வரும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சைடில் ஒரு அடுக்கில் வெந்நீரை சுட வச்சுருக்கு. அந்த வெந்நீரை இந்த தண்ணி பத்தலைன்னா அந்த வெந்நீரை கொஞ்சம் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப தண்ணியாக போயிட்டால் நம்ம அந்த கொழக்கட்டைக்கு அந்த கிண்ணம் மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சரியாக பண்ண வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி கொதிக்க வச்சு எண்ணெய் போட்டு கொஞ்சம் உப்பையும் அதில் சேர்த்துட்டு நம்ம மாவை இதில் போட்டு கலரிக்கலாம். கலரிட்டு நமக்கு மாவுக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, வெந்நீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்தா போதும். இந்த மாதிரி மாவும் கட்டியுமாக தான் கொஞ்சம் இருக்கும். கரண்டியில் நம்ம இந்த மாதிரி சேர்த்த மாதிரி கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் கலரும் போது தண்ணி சேர்க்க அது அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னா இதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ வெந்நீரை சேர்த்து நம்ம கையால் இப்படி பிசையணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும். நல்லா சாஃப்டாக வரும். தேவையான அளவுக்கு வெந்நீர் மட்டும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பூரணமும் ரெடி, மேல் மாவும் ரெடி. இப்போ கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு அதை இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த தேங்காய் பூரணத்தை இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து மூடிடணும். இந்த மாதிரி மூடும்போது அந்த வெல்லம்லாம் வெளியில் வராத அளவுக்கு, பூர்ணம்லாம் வெளில வராத அளவுக்கு நம்ம மூடிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கெலாம் மோல்டு இல்லாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி கையில் செய்ய தெரியாதவங்க மோல்டு வாங்கி அதில் கொஞ்சம் உள்ள எண்ணெயை தடவிட்டு அதில் மாவை போட்டு பூர்ணத்தையும் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரியும் செய்யலாம். இதில் 11, 21 இந்த மாதிரி கணக்கில் நம்ம நைவேத்தியத்துக்கு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னாலும் நம்ம கூட பண்ணிக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். நிறைய பேர் மாவிளக்கு மாவெல்லாம் போடுவோம். சில பேர் இந்த மாதிரி கொழக்கட்டை பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வழக்கம் இல்லையா, பாரம்பரியமாக அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கொழக்கட்டை ஆடி வெள்ளி, தை வெள்ளிலாம் கொழக்கட்டை பண்ணுறது ஒரு வழக்கம். இப்போது பண்ணி வச்ச கொழக்கட்டையெல்லாம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம். பூர்ணம் சரியாக போச்சு, மாவு மட்டும் கொஞ்சம் வீழ்ந்துருந்தது. அந்த மாவையும் இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி எடுத்து வேக வச்சுட்டோன்னா
நைட்டுக்கு வந்து நம்ம அதில் வந்து உப்பு காரம்லாம் போட்டு மணி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.